பரமதந்தை பரமாத்மாவின் கர்த்தவியமான புது உலகின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் செய்வதற்கான இந்த பணி 1936-37 பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணத்தின் ஹைதராபாத் நகரில் தொடங்கியது. அப்போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஆகாத காலம், ஒரே பாரத நாடாக இருந்த காலம். அந்நகரில் வாழ்ந்து வந்த பிரபலமான வைர வியாபாரியான தாதா லேக்ராஜ் கிருபலானி என்பவர் நற்பண்புகளும் நன்னடத்தையும் கொண்டவர், நேர்மையானவர், அறிவுத்திறன் கொண்டவர், சமுதாயத்தில் நல்ல பெயரோடு வாழ்ந்து வந்தவர். பெண்கள் மேல் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உடையவராக இருந்தார். அவருக்குள் ஒரு ஆன்மீக தேடல் இருந்து கொண்டே இருந்தது. அவரது 50வது வயது காலத்தில் அவருக்கு சில சாட்சாத்காரங்கள் தென்பட ஆரம்பித்தன. 4 கைகள் கொண்ட சதுர்புஜ விஷ்ணு ரூபம், வெள்ளை நிற ஆடை அணிந்த பிரம்மாவின் ரூபம், குழந்தை கிருஷ்ணர் ஒரு கையில் புது உலக உருண்டையும் ஒரு காலால் இந்த பழைய உலகை எட்டி உதைப்பதைப் போல தவழ்ந்த நிலையில் இருக்கும் காட்சியும், பழைய உலகத்தின் அறிவு காட்சி, புதிய உலகத்தின் அதாவது சத்தியுக சொர்க்கத்தின் காட்சி, இதை போல சாட்சாத்காரங்கள் அவருக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் அந்த தெய்வீக தரிசனங்களின் அர்த்தத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை.